ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு ஐகே அகாடமி திருச்சி. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாம் நடந்து ஜஸ்ட் நவ் தான் முடிஞ்சிருக்கு. இந்த கொஸ்டின் பேப்பர் கஷ்டமாக ஈஸியாக கட் ஆஃப் எகிருமா அதை பற்றி தான் ஒரு அனாலிசிஸ் பார்க்க போகிறோம். இப்போ ஆக்சுவலாக நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணது பார்த்தீங்கன்னா, தமிழ் எப்போவுமே 90க்கு 100க்கு ஒரு 98, 99 அளவுக்கு போகிறத எதிர்பார்ப்போம். ஆனால் இப்போ நடந்தது வந்து தமிழ் ரொம்ப ரொம்ப டஃப்பாக வந்திருக்கு. எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி இல்லை. ரெண்டாவது ஸ்கூல் புக்கில் இருந்தும் கொஷின்ஸ் கேட்கல அவங்க. ஸோ இப்போ நம்ம நார்மலாக மரபு பிள்ளை கொஷின்ஸ்லாம் வந்து ஸ்கூல் புக்கில் 6 to 10 தான் வரும். ஆனால் இந்த தடவை முதலை உடம்பு பற்றிலாம் கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டேட்மெண்ட் கொஷின்ஸ் நிறையா வந்துருந்துருக்குது. தமிழ் வந்து ஒரு நமக்கு தெரிஞ்சு ஸ்டூடெண்ட்ஸ் கேட்ட வரைக்கும் ஒரு 60% வரைக்கும், மேக்ஸிமம் போனால் 70% வரைக்கும் தான் ஸ்கூல் புக்லேருந்து வந்திருக்கு. மீதி எல்லாமே கொஞ்சம் அவுட் ஆஃப் சிலபஸ் மாதிரி தான் இருக்குது அப்படின்னு தான் நியூஸ் வந்துட்டுருக்கு. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஆப்டிடியூட் பொறுத்த வரைக்கும் ஓகே, ஓரளவுக்கு நார்மலாக தான் வந்திருக்கு அப்படின்னு நியூஸ் கிடச்சிருக்கு. பட் ஜிஎஸ் பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் ஸ்டேட்மெண்ட் கொஷின்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. அதுலேயும் ஒரு 50% சிலபஸ் தான் ஸ்கூல் புக்லேருந்து வந்திருக்கு. ஏற்கனவே டிஎன்பிசி வந்து வருஷம் அவுட் ஆஃப் ஸ்கூல் புக்ஸ் போகிறாங்க. நம்ம சொல்லிக்கிட்டு தான் இருக்கோம் ஒவ்வொரு தடவையும். ஸ்கூல் புக் மட்டும் பேஸ் கிடையாது. இந்த தடவை நிறையாவே ஸ்கூல் புக்லேருந்து போயிட்டாங்க. அதுலேயும் ஸ்டேட்மெண்ட்னு வரப்போ நம்ம இன்னும் ஸ்கூல் புக்கில் இருந்தாலும் ஃபைண்ட் அவுட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஸோ கொஷின் பேப்பர் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டிஃப்ரெண்ட்டான கொஷின் பேப்பராக ஒரு வித்தவுட் ஸ்கூல் புக்லேருந்து வெளியே ரொம்ப ஆக்சுவலாக எப்போவுமே போகும். போன வருஷம் முந்தின வருஷம்லாம் ஓரளவுக்கு வெளியே போயிருந்தது 2013. இந்த தடவை அபவ் 40 to 50% வரைக்குமே அவுட் ஆஃப் ஸ்கூல் புக் வரைக்கும் போயிருக்கு அப்படின்னு ஸ்டூடெண்ட்ஸ் சொல்கிறாங்க. அதுவும் ஸ்டேட்மெண்ட் கொஷின். ஸோ இனிஷியல் ஸ்டேஜில் ஸ்டூடெண்ட்ஸ் கிடச்ச ரிவ்யூ படி பார்த்தா இது ஒரு தமிழுக்கு ஒரு ரொம்ப வெரி டஃப்பான கொஷின் பேப்பராகவும், ஸ்கூல் புக்லேருந்து வெளியே போன சப்ஜெக்டாகவும், ஜிஎஸ் வந்து ரொம்ப ஸ்டேட்மெண்ட் உள்ள கொஸ்டினாகவும், ஆப்டிடியூட் ஓரளவுக்கு பரவாயில்ல அப்படின்னு தான் சொல்கிறாங்க. ஸோ பார்த்தோம் அப்படின்னா கொஸ்டின் பேப்பர் ஸ்டூடெண்ட்ஸ் எதிர்பார்த்த மாதிரியோ இல்லை. ஸோ கொஞ்சம் டஃப்பான கொஸ்டின்ஸ் அப்படி தான் இருக்குது. ஸோ கட் ஆஃப் பொறுத்த வரைக்கும் இதை பேஸ் பண்ணி பார்க்குறப்ப ரொம்ப வேக்கன்சி கம்மி அப்படிங்கிறது நமக்கு ஒரு பெரிய டிஸ்அட்வான்டேஜ் இந்த சுச்சுவேஷனில். பட் கண்டிப்பாக இன்க்ரீஸ் ஆக நிறையா சான்சஸ் இருக்குது. பட் எப்படி பார்த்தாலும் கட் ஆஃப் என்ன வருன்றதை நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட கேட்டுட்டு அவரேஜாக ஒரு 165 to 170 இந்த இன்னும் கொஞ்சம் வேகன்சி இன்க்ரீஸ் ஆனால் இருக்கும் அப்படின்னு தான் இந்த நிலைமைக்கு நம்ம ஓவராலாக சொல்கிறோம். ஸோ கட் ஆஃப் அனாலிசிஸ் பற்றி ப்ரீஃபாக ஒரு வீடியோ போடலாம். ஸோ இதுதான் பேசிக்கோட அனாலிசிஸ் ஸ்டூடெண்ட்ஸ். இதுக்கப்புறம் டீட்டெயில் வீடியோஸ் ஃபாலோஸ். தேங்க்யூ.